நீண்ட இடைவெளிக்கு பின் நடிகர் கமலஹாசன் கௌதமி நடிப்பில் உருவாகும் புதிய திரைப்படம் மலையாளத்தில் வெளியாகி வெற்றியடைந்த திருஷ்யம். தமிழில் இப்படத்திற்கு பாபநாசம் என்று பெயரிட்டுள்ளனர் படக்குழுவினர். திருஷ்யம் படத்தின் இயக்குனர் ஜித்து ஜோசப் தான் இப்படத்தை தமிழிலும் இயக்கி வருகிறார். கமலஹாசனின் கதாபாத்திரத்திற்கு சுயம்புலிங்கம் என்று பெயரிட்டுள்ளனர். மேலும் திருநெல்வேலியை மையமாக கொண்டு கதை நிகழ்வதால் இப்படத்தில் கமலஹாசன் நெல்லை தமிழோடு வலம் வருவார் என்றும் கூறப்படுகிறது. மோகன்லால் நடிப்பில் மலையாளத்தில் வெற்றி பெற்ற திருஷ்யம் தமிழில் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் நம்பலாம். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ். Hi, YouTube viewers, please subscribe to Redpix.